குளத்தில் கால் நனைத்தபடி வளையல்களை குலுக்கி கியூட் ரியாக்ஷனில் எடுக்கப்பட்ட இந்த ரீல்ஸ் வீடியோவால் தான் தற்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த இன்ஸ்டா பிரபலம். இவரது பெயர் ஜாஸ்மின் ஜாஃபர். கேரளாவைச் சேர்ந்தவர். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோவின் 6வது சீசனில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பிடித்தார். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரான ஜாஸ்மினுக்கு சமூக வலைத்தளங்களில் ஏராளமான ஃபாலோவர்ஸ் உள்ளனர். ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் போன்ற கண்டென்ட்டுகளை இன்ஸ்டாவில் பதிவிடுவது வழக்கம். சமீபத்தில் குருவாயூர் கோவிலுக்கு சென்ற ஜாஸ்மின் அங்கு ரீல்ஸ் ஒன்றை எடுத்திருக்கிறார். கேரள கசப் சேலையில் தோன்றும் ஜாஸ்மின் மல்லிகை பூக்களை சூடுவது, கோயில் குளத்தில் அமர்ந்திருப்பது, தண்ணீரில் கால்களை நனைப்பது போன்று வீடியோ எடுத்திருக்கிறார். இந்த குளத்தில் வீடியோ எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்து மதத்தை சேராதவர்கள் கோயில் குளத்தில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. ஜாஸ்மின் எடுத்த ரீல்ஸ் இணையத்தில் வைரலாகவே வேறு மதத்தைச் சேர்ந்த ஜாஸ்மின் எப்படி கோவில் குளத்தில் வீடியோ எடுத்தார் என நெட்டிசன்கள் கமெண்ட் பதிவிட்டு கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில்தான் குருவாயூர் கோவில் நிர்வாகம் ஜாஸ்மின் மீது காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறது. தடையை மீறி ரீல்ஸுகளை படமாக்கிய ஜாஸ்மின் மத உணர்வுகளை புண்படுத்தியுள்ளார் என்றும் வன்முறையை தூண்டும் செயல் என்றும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் ஜாஸ்மின் அந்த ரீல்ஸ் வீடியோவை இன்ஸ்டாவில் இருந்து நீக்கியுள்ளார். அத்தோடு நான் பதிவிட்ட வீடியோ என்னை நேசிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். யாரையும் காயப்படுத்த நான் அதை செய்யவில்லை. அறியாமையால் நான் செய்த தவறுக்கு அனைவரிடமும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஜாஸ்மின் பதிவிட்டிருக்கிறார். இதே போன்ற சம்பவம் குருவாயூரில் முன்பு நடந்துள்ளது. கோவிலில் வீடியோ எடுக்க தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடியோக்களை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்த ஒருவர் மீது கோவில் நிர்வாகம் தரப்பில் போலீசில் புகார் அளித்தனர். கோழிக்கோட்டைச் சேர்ந்த அந்த நபர் மீது கோயில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜாஸ்மின் ஜாஃபர் மீது கொடுக்கப்பட்ட புகாரை ஆராய்ந்த பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.